ஸோ ஹை காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் இருக்கக்கூடிய ஒரு சில விதமான சீட் கோட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வெறும் சீட் கோட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த சீட் கோட்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 விதமான சீட் கோட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில், அதாவது இன்னொரு வீடியோ போடும்ல, அதில் வந்து நம்மளோட ஆர்டர்ஸ்க்கான சீக்ரெட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் லாஸ்ட் வந்து ஒரு முக்கியமான சீட் கோட் இருக்குது, லைட்டாக மெசேஜ் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்னா, ஸோ அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 111 போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 111 போட்டோம். ஸோ நம்ம பிடிச்ச, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம சைக்கிள் தான் வந்திருக்கு. 111 போட்டோன்னே வாங்க கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம் 111 சைக்கிளுக்கு. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம சைக்கிள் சூப்பராக இருக்குது, உட்காந்து பார்த்தோம். ஸோ மஜாவாக இருக்குது கைஸ் நம்ம சைக்கிள். ஸோ அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ 40 போடுங்க ப்ரோ அப்படி. அதாவது 40 40 ஸோ 40 40 போட்டோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேங்க் தான் வந்திருக்குது. 40 போட்ட உடனே டேங்க் சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட உடனே பாருங்க டேங்க் செம்மையாக இருக்குது. அந்த நம்ம எல்லா கேம்ஸ்லாம் இது ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது டேங்க் தான் செம்மையாக இருக்கும். ஸோ டேங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ஸோ டேங்க் போட்டோம், டேங்க் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ 90 அதாவது 9090 போட சொல்லியிருக்காங்க. 9090. ஸோ அது போட என்ன ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச, நம்மளுக்குலாம் பிடிச்ச தார் மாடிஃபைடு வந்திருக்கு. ஸோ தார் ஃபுல்லாக மாடிஃபைடு காரு. ஸோ 2 பக்கமும் ஃபியூவல் கேனோட வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சேஸ்லாம் மாட்டி ஃபுல்லாக கலர்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம தார் ரொம்ப பிடிச்ச மாடிஃபைடாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம் நம்ம தாருக்கு. ஸோ தார் கலர் சேஞ்ச் பண்ணி தார் சும்மா ஜொலிக்கு கலரிங்கில். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம டேங்க்குக்கு அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா, நம்ம டேங்க் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை ஆஃப் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ போட்டுருவோம் மல்டி கலரில். இப்போ ஆஃப் சேஞ்ச் ஆகுது, பட் செம்மையாக இருக்குது. நம்ம டேங்க்கும் செம்மையாக ஜொலிக்குது. சைக்கிள், டேங்க்கு, தார் மாடிஃபைடு சூப்பராக ஜொலிக்குது. ஸோ அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று கிளம்பிருக்காங்க, ப்ரோ 5555. ஸோ 4-5 போட சொல்லியிருக்காங்க. போட்டு பார்த்துருவோம். 5555. ஸோ 4-5 போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. கால் பண்ணுவோம். ஸோ நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் தான். ஐ ஆம் எ ரைடர், ஃபர்ஸ்ட் ரைடர். ஸோ அந்த பைக் தான் வந்து இருக்குது, செம்மையாக இருக்குது. அது கலர் மாடிஃபிகேஷன் போடாது பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. கலர் மாடிஃபிகேஷன் சேஸ்லேருந்து, ஹேண்ட்பேர்லேருந்து, பிரேக்லேருந்து செம்மையாக இருக்குது. வீலை தவிர மற்ற எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது கைஸ் நம்மளோட இதில். ஸோ அடுத்த சப்ஸ்கிரைபர் 9 கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 9 கமெண்ட் பண்ணால் வரல, பட் 99 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போமா. ஸோ 9 போட்டுரும். ஸோ 99ல் நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மோடு தான். ஸோ நைட் மோடு தான் ரொம்ப பிடிச்ச மோடு. ஸோ நைட் மோடில் சரியாக இருக்கும். நைட் மோடில் தார், சைக்கிளு, எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது செம்மையாக இருக்கும். வியூவில் அந்த நிலாவில் செம்மையாக ஜமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கோஸ்ட் ரைடர் பைக் சும்மா ரைட் பண்ணி பார்ப்போம். சும்மா ரைடு பண்ணி பார்ப்போம். இந்த கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துருவோம். வந்துடுச்சு. கோஸ்ட் ரைடர் பைக் நம்மளுக்கு சுடாது, ஏன்னா கேமில் இருக்கிறதுனால கண்டுக்காதீங்க அதெல்லாம். ஸோ கோஸ்ட் ரைடர் பைக் நம்மளுடைய டேங்க் வெடிக்குமா ட்ரை பண்ணி பார்த்தோம். செம்ம டேங்க் வெடிக்குது, நம்மளோட தாரும் வெடிக்குது. டேங்க் இது வரைக்கும் வெடிச்சதுலாம் வெளில போய் இது போட்டோம். சைக்கிள் அடிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா. ஸோ சைக்கிள் கிடையாது பார்த்தோம். ஸோ சைக்கிள் தாங்க அல்டிமேட்டானது. என்ன பண்ணாலும் சைக்கிள் தான் வெடிக்கவே இல்லை. ஸோ சைக்கிள் தான் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் சைடில் சேவ் பண்ணோம். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.